டாடா ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா, அதாவது தள்ளி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லையில போர் பதற்றம். பாகிஸ்தானுடனான ஒரு போர் காலத்தில இந்த மாதிரி இதுக்கு நம்ம பாதுகாப்பு தர முடியாது. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த பிளேயர்ஸ்க்கும் சரி, அந்த கிரவுண்டுக்கும் சரி. ஏன்னா கூட்டம் அதிகமான இருக்கிற இடத்த தான் அவங்க டார்கெட் வைப்பாங்க அப்படின்றதுனால, டிசி மற்றும் பஞ்சாபுடனான மேட்ச் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அந்த மேட்ச் கண்டிப்பா மீண்டும் தொடங்கப்படும் முதல்ல இருந்து அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருப்பி அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 17 மே சனிக்கிழமையிலிருந்து ஆரம்பித்து 27 மே வரைக்கும் மேட்சஸ் நடக்க இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் மேட்சஸ் 29ஆம் தேதி ஆரம்பித்து 3ஆம் தேதி ஃபைனல்ஸோட முடிய இருக்குது டாடா ஐபிஎல் 2025. இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையிலையோ இல்லை ஹைதராபாத்லேயோ இல்லை இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 டீமும் எலிமினேட் ஆனதுனால இங்கே இருந்த மேட்ச் அங்கே வேறு இதுக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் கிரிக்கெட் ரசிகர், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹைதராபாத் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான ஒரு நியூஸாக தான் இருக்குது. இது ஒரு திட்டமிட்ட அவமதிப்பு அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இதுனாலும் சென்னையில் வச்சுருக்கணும் தோனி அப்படின்ற ஒரு ஐக்கானுக்காகவாவது இருந்திருக்கணும். ஆனால் இதில் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்னா, அவருடைய கடைசி மேட்ச் சேப்பாக்கில் இருக்கும். இந்த வருஷம் சேப்பாக்கில் மேட்ச் இல்லை அப்படின்றது தான். ஸோ இன்னும் இருக்க 2 மேட்ச்சில் ஒரு பிளாஸ்ட் கொடுத்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கு மூவ் ஆகணும். அதுதான் கப்பு யாருக்கு அப்படின்றத நம்ம 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வாங்க.